ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss சேலஞ்சோட டே 11. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே வ்ளாக் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்ப என்ன கேட்டாங்கன்னா, பாசிப்பருப்பு தோசை இருக்கு இல்லையா, அது பாத்தீங்கன்னா ஸ்மெல் வராதா, பச்சை வாசம் அடிக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா உடனே ஊற வச்சு அப்பவே அரைச்சு இது பண்றோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க சிஸ்டர். அதுல இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாமே, சீரகம் எல்லாமே சேர்க்கிறோம். உண்மையாவே சொல்றேன், செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தோசை கிரேவிங் நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நானும் ஒரு தோசை அடிக்ட் தான் சொல்லுவேன். இட்லியை விட தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா தோசை வெரைட்டிஸ் நிறைய பேர் சிஸ்டர்ஸ்மே சொல்லுவாங்க, தோசை எல்லாம் நிறைய போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய ரெசிபிஸ் இருக்கு, நான் அடுத்தடுத்து கண்டிப்பா ஷேர் பண்றேன். சோ கண்டிப்பா நீங்களும் போய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நானே பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்டி. நான் ஷேர் பண்ற விஷயங்கள், நான் ட்ரை பண்ற விஷயங்கள் எல்லாமே டேஸ்ட் இல்லாம எனக்கே இறங்காதுங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு நான் அதை கொடுப்பேன். சோ அதனால நல்லா இருக்கும் சிஸ்டர், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா 1-2 பேர்லாம் கேட்கல, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பச்சை வாசம் அடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லவே இல்ல. நான் சொன்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாமே போட்டு நீங்க பண்ணுங்களேன், செம்மையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சரிங்களா. ஒரு நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் உங்களுக்கு தோசை சரிங்களா. ஈஸியாவும் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த இது இருக்கு இல்லையா, இன்னொரு விஷயம், நம்ம இது அடை தோசை எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கூட எல்லா பருப்பு எல்லாமே சேர்த்து அந்த மாதிரி சுட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு பயிரை ஊற வச்சு இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். நிறைய இருக்குங்க. ரொம்ப ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியா சாப்பிட்டுட்டு சரிங்களா. நான் ஷேர் பண்றேன். டெய்லியும் ஒரு இது வீடியோஸ் ரெசிபி எடுக்கிறது அப்படியே எனக்கு போயிடுதுங்க டைம், உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்துமே நான் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பாருங்க சரிங்களா. மைக் ஆன், இவ்வளவு கதை பேசிட்டு மைக் ஆன் பண்றதா இப்பதான் பாக்குறேன் பாருங்க. அந்த அளவுக்கு ஞாபகம் மருதி போய்கிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரெசிபிஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. தேங்க்யூ சோ மச். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் டேஸ்டியா சாப்பிட்டுட்டே குறைக்கணும்னா தான் நம்ம மைண்டே நமக்கு வேலை செய்யும். இல்ல அப்படின்னா ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடும் நமக்கு. சோ அந்த மாதிரி கேட்டகரி ஆள் தான் நானுமே. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், நல்லா தான் கொடுப்பேன். சோ அதனால ட்ரை பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க ஒரு விஷயம் சரிங்களா. இப்ப ஸ்டார்ட் பண்ணோம் விட்டோன்னு இருக்கவே கூடாது. ஒரு நாள் பண்றது, 2 நாள் விடுறது, அந்த வேலை வச்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்க வேஸ்ட். அது ஒரு நாள் டைம் வேஸ்ட் பண்றீங்க பாருங்க, அதுவே வேஸ்ட் தான். இப்போ ஒன் வீக் பண்றது, அந்த வீக்கெண்ட் வந்தோடனே சீட் பண்றது, அப்போ அன்னைக்கு அந்த டேஸ்ல ஃபுல்லா பண்ணதை வேஸ்ட் பண்ணிடுவீங்க. சோ அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, 59ல இருந்து நான் 53 வந்துட்டேன் சிஸ்டர், முன்னாடி போட்ட வெயிட் லாஸ் சேலஞ்சில. இப்போ 50 வரணும்னு இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க. சூப்பர் சிஸ்டர், தொடர்ந்து பண்ணுங்க, குறைச்சிடலாம் சரிங்களா. ஆனா எனக்கு 10 டேஸா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாம இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சம்டைம் பிளக்சுவேஷன்ஸ், சம்டைம் ஸ்டக் ஆகுறது, இந்த மாதிரி எல்லாம் நமக்கு நம்பர்ல இருக்கலாம், அந்த வெயிட் நம்பர்ல பட் இன்ச்சஸ்ல நமக்கு லாஸ் நடந்துகிட்டு தான் இருக்கும். கரெக்டா நீங்க வேலையை பண்றீங்களான்னு மட்டும் நீங்க நமக்கே தோணும், நம்மளோட மனசாட்சிக்கு நம்ம நீங்க சீட் பண்ணாம கரெக்டா பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. சோ அப்படி யோசிச்சுக்கோங்க. மத்தபடி எதை பத்தியும் கவலைப்படாதீங்க சரிங்களா. அண்ணா வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருக்கே சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, அவரு இப்போ நவராத்திரி விரதத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவர் ஃபாஸ்டிங்ல தான், சாரி கொஞ்சம் டயட்ல தான் இருந்தாரு. கொஞ்சம் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடில இருந்தே, நவராத்திரி விரதம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸாவே அவர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாரு. கொஞ்சம் வாக்கிங் அதுவுமே பண்ணிட்டு இந்த ஹெல்தி டயட் பண்ணிட்டு இருக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் நவராத்திரி விரதமும் ஆயிடுச்சுல, ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுறாங்க. நைட் ஒண்ணுதான், அதுவும் செலக்டடான ஃபுட் தான் சாப்பிடுறாங்க. இன்னொரு விஷயம் அவருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, வயிறு தான் பிரச்சனை. உடம்பெல்லாம் கூட வெயிட் இருக்காது, இந்த வயிறுமே சிட்டிங் ஜாப் அவருக்குங்க. இன்னொரு விஷயம், இந்த கேஸ் உடம்புன்னு சொல்லுவோம் எல்லாருக்குமே. என்னத்தை சாப்பிட்டாலும் உங்களுக்கு வாய்வு தொல்லை ஆகுற மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி. அதனாலே அவருக்கு பாத்தீங்கன்னா வயிறு ஊதுன மாதிரி ஆயிரும் என்ன சாப்பிட்டாலுமே. சோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரிதான் அவரு சரிங்களா. சோ அதனால இப்ப நவராத்திரி விரதம் வேற கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்கும். இந்த பயர் வகைகளோ மத்த இதெல்லாம் சாப்பிடல.
டயட் மாதிரி தானே அதுவும் இருக்கிறது. ஸோ அதனால கொஞ்சம் ஹெவி டயட் மாதிரி தான் இது நவராத்திரி விரதம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே எங்களுக்கே தெரியுது கம்மியா இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 10 daysல வந்து பாத்தீங்கன்னா அந்த சொன்ன இல்லையா 10 days நவராத்திரி விரதத்துக்கு முன்னாடி 10 days வந்து பாத்தீங்கன்னா டயட்ல தான் இருந்தாருன்னு சொன்னல. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா 3 கிலோ குறைஞ்சிச்சு. இப்போ வந்து இந்த ஃபாஸ்டிங் அப்புறமும் இப்போ ஒரு 4 daysலயே வந்து ஒரு 2 kg வந்து நல்லாவே அவருக்கு குறைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது அவரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வெயிட் வந்து சடனா டக்குனு குறையிற மாதிரி இருக்குங்க. சோ அதுதான் சரிங்களா. ஒவ்வொரு பாடிக்கும் வேற வேற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் வாட்டர் கண்டென்ட் டக்குனு குறையிற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த கொழுப்பு அடிமட்ட கொழுப்பு குறையிறதுக்கு தான் டைம் எடுக்கும். சோ அதனால நீங்க வந்து கவலைப்படாதீங்க. இப்ப நீங்க ஒரு சிஸ்டர் சொல்லிருந்தீங்களா சிஸ்டர் 59ல இருந்து 53 kgக்கு நான் வந்தேன். ஆனா இப்ப வந்து அந்த 53ல இருந்து 50க்கு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னு கேட்கும்போது அதுதான் அந்த அடிமட்ட கொழுப்பு வந்து கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சரிங்களா. அதனால கொஞ்சம் ஒரு கிவ் அப் பண்ணாம ரெகுலரா கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. ஸ்கிப்பிங் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. பண்ணலாம், ஆனா அத வந்து அளவுக்கு அதிகமா வச்சிருக்க கூடாது. ஸ்கிப்பிங் பண்ணலாம், ஆனா யார் யார் பண்ணக்கூடாதுன்றதையும் சொல்லிடுறேன். ஆபரேஷன் ஆகிட்டு 1 வருஷம் ஆகாம இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. 1 இயர்க்கு அப்புறம் பண்ணலாம். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் டைம்ல பண்ணவே கூடாதுங்க. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் டயத்துல வந்து பண்ணக்கூடாதுங்க ஸ்கிப்பிங் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சிக்கு வந்து ட்ரை பண்றவங்களும் வந்து பண்ணக்கூடாது. நான் மறந்துடுவேன்ல ஒரு சில பாயிண்ட் அதை நோட் பண்ணி வச்சுட்டு சொல்றேன். பிரெக்னன்சிக்கு டைம் ட்ரை பண்ணும்போது அதை வந்து பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பை பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து இந்த குடல் வாழ்வுன்னு சொல்லுவாங்கல்ல, குடல் இறக்கம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அவங்க பண்ணவே கூடாது. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப்பிங் வந்து எவ்வளவு பண்ணணும்னு இருக்கு சரிங்களா. ஒரு 100 பண்றீங்க அப்படின்னா ஓகே, அதுக்குள்ள 100க்குள்ள 200 300 போகையில அது வந்து நல்லது கிடையாது. சோ அதுதான். சோ அதனால அளவா பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுதான் இவ்வளவு தூரத்தை தான் சரிங்களா. அதுக்கப்புறம் வெயிட் வந்து காலைல செக் பண்ணும்போது எப்படி சிஸ்டர் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து கரெக்டான வெயிட் காமிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. எப்பவுமே டக்குன்னு நம்ம ஒரே இதுல பார்க்கவே கூடாது. 3 தடவை செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் டைம் வேற மாதிரி இருக்கும். அப்ப 3வது தடவை நீங்க ஏறி நிற்கும் போது அந்த செகண்ட் டைம் உள்ளதே வந்து உங்களுக்கு வரும் சரிங்களா. அதுதான் உங்களோட கரெக்டான வெயிட் சரிங்களா. ஏன்னா அந்த நம்பர் வந்து நமக்கு வந்து 0ல நின்றுட்டு நம்ம அப்புறமா தான் வந்து வெயிட் வந்து செக் பண்ணணும். சோ அதனால கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. சோ 3 தடவை பார்ப்பேன், நானுமே பார்ப்பேன் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் நேரு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஒரு சிஸ்டர் அவங்க வந்து அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பிரேமம்மா சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீ வந்து அம்மா இல்லாம எப்படி ஓவர் கம் பண்ணி வந்த அப்படின்றத சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ அதுதான் நான் எப்பவுமே நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இல்லாதவங்களை நினைச்சு வருத்தப்படுறதை விட இருக்கிறவங்கள கொண்டாடிடணும் அப்படின்றதுதான் என்னோடது. சோ நம்ம பிள்ளைங்களை நம்ம பிள்ளைங்களா இருக்கட்டும், நம்மள குடும்பத்தை சார்ந்தவங்கள நம்ம வந்து அதுல போக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னொரு வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம வந்து ஈடுபடணும். நம்மள முடிஞ்ச வரைக்கும் பிஸியா வந்து வச்சுக்கணும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நல்ல விஷயங்களே நம்ம வந்து பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு அப்படியே ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பா இருக்கும். இப்போ நமக்கு பிடித்தமானவர், அதுக்கப்புறம் நம்மள வந்து நல்லா பாத்துக்கிறவங்கள்ட்ட நம்ம விட்டு கொடுத்து போறதுனால தப்பு கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்ட சூழ்நிலை, ஒரு நம்ம மனசு வேதனைப்படுற டயத்துல அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ இந்த விஷயத்துக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மத்த டைம் கூட அந்த அளவுக்கு நமக்கு இதுவாகாது. நம்ம கஷ்டப்படும் போது, நம்ம வேதனைப்படும் போது அந்த திங்கிங் வரும். சோ நான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கேன், அதனால சொல்றேன். சோ அந்த செயல்லாம் எதனால நடக்குது, அதை நடக்க விடாம பண்ணணும். ஓவர் திங்கிங் எல்லாம் பண்ணாம எல்லாத்தையுமே சில்லுன்னு நம்ம அப்படியே கொண்டுட்டு போயிட்டு நல்ல விஷயங்கள் பண்றது, நல்ல சோ அந்த ஒரு எப்படின்னா நம்ம மனசு வேதனைப்படுற மாதிரி எந்த விஷயமும் நடக்காத மாதிரி நம்ம வந்து பாத்துக்கிட்டோம்னாவே உண்மையாவே நம்ம அந்த இதுல இருந்து கண்டிப்பா ஓவர் கம் பண்ணி வரலாம் சிஸ்டர். சோ இதுதான் என்னோட இது சரிங்களா. சோ நம்ம கையில தான் எதுவுமே இருக்கு. நான் எப்பவுமே சொல்றேன், சந்தோஷம் துக்கம் அப்புறம் எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது. சந்தோஷத்தை நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாத்தீங்களா, சந்தோஷம் வந்து கிடைக்கும்,
நமக்கு வந்து சந்தோஷம் வந்து அப்படி கிடைக்கும்னு நம்ம இப்படி உட்காந்துட்டே இருந்தா கண்டிப்பா கிடைக்காதுங்க, நம்ம முயற்சி பண்ணாத வரைக்கும். சோ அதனால நம்ம கையில தான் இருக்குது. நம்ம இப்ப கஷ்டப்படுறோம்னா அதுக்கு காரணமும் நம்ம தான், நம்ம வந்து சந்தோஷப்படுறோம்னா அதுக்கு காரணம் நம்ம தான். சோ அதை வந்து மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கோங்க எல்லாருமே. அததான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும். அப்புறம் கிருத்திகா அக்காவும் சொல்லியிருந்தாங்க, என்னோட அம்மாவும் அப்படிதான்மா, அவங்களை பாத்துக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. உண்மையாவே சொன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் செல்ஃப் கேரு, அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிறோம். ஆனா இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே அவங்க எல்லாருமே நம்ம நம்ம பிள்ளைங்க தான் உலகம், அவங்க சாப்பிட்டா போதும் அப்படின்னு இருக்கிறத எதையோ கஞ்சியக்குள்ள குடிச்சிட்டு அவங்க இது பண்ணிட்டு ஏதோ அவங்க ஆனா ஆக்டிவிட்டி நிறைய பண்ணுவாங்க, வேலைகள் வந்து அதிகமா பண்ணுவாங்க. ஆனா உணவு எல்லாமே ரொம்ப இதுவா இருக்கும், அவங்கள பேம்பர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா இப்ப நிறையவே மாறிடுச்சு இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ்ல. சோ இருந்தாலும் நிறைய பேர் இன்னும் மாறாம இருக்கும். அவங்க எல்லாருமே கொஞ்சம் மாறிட்டு நம்மள வந்து செல்ஃப் கேர் நம்ம பண்ணிக்கணும். நம்ம நல்லா இருந்தாதான் எல்லாருமே நல்லா இருக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம செல்ஃப் கேர் பண்ண ஆரம்பிச்சோம். கிருத்தியாக்கா கரெக்டா சொல்லியிருந்தாங்க, நம்ம கொஞ்சம் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் இவளுக்கு பாத்தியா, இவளுக்கு இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியுதா அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். நம்ம மைண்டுக்கு நம்ம இது செய்யறது சரி, நம்ம குடும்பத்துக்கு இது வந்து சரியா தெரியுதுன்னா நம்ம வந்து யாரை பத்தியும் மைண்ட் பண்ணிக்க தேவையில்லை. சோ பேசுற வாய் பேசிக்கிட்டே தான் இருக்கும். நம்மள கொஞ்சம் சரியான வழியில நம்ம வந்து நம்மளை பாத்துக்கணும். அதுதான் நான் வந்து சொல்லுவேன். சரிங்களா? சோ அதுதான் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 59.40 வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொண்டைக்கடலை, அப்புறம் வேர்க்கடலை, அதுக்கப்புறம் வந்து அந்த கொண்டைக்கடலே வெள்ளை கருப்பு இது ரெண்டுமே சேர்த்து ஊற வச்சுருந்தேன் நைட்டு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஃபர்ஸ்ட் வேக போட்டேன் ஒரு சைடு. அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுக்கு கொஞ்சமாக டீ தூளும் அது கூட வந்து பட்டை, சுருள் பட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை வந்து கொதிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஒரு சைடு பாலும் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குக்கர் விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே பாருங்களேன், நல்லா வந்து கொதிச்சிருச்சா. இதை அப்படியே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்க போகிறோம். ஸோ இந்த பட்டை, அதாவது சுருள் பட்டைங்க, அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு. ஸோ இது மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு வெதுப்பாக நம்ம வந்து குடிச்சிருது வித்தவுட் எனி சுகருங்க. நிறைய பேர் நாட்டு சக்கரை இதெல்லாம் கேட்குறீங்க, எதுவுமே குடிக்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து பால் ஆற்றி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணால் சூப்பராக பயிர் வந்து வெந்துருச்சு. அவனுக்கு 10 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வந்துடுவான் இல்லையா. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த பயிரை தான் வந்து போட்டு கொடுத்தேன் நான். ஸோ ஹஸ்பண்ட் வந்து பையனை கிளப்பி விட்டாங்க. அப்புறமா அவனும் வந்து கிளம்பி வந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருந்தது. ஸோ நான் அப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா உடம்பை அசைச்சு கையை அசைச்சு நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்கள். மெதுவாக அப்படி நடந்துட்டு அந்த மாதிரி நடக்காதீங்க. கொஞ்சமாவது எனர்ஜி லாஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வாக்கிங் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காஃபி வந்து போட்டுட்டேன், அம்மாச்சிக்கு போட்டுட்டு. அதுக்கப்புறம் நம்ம பயிர் வேக வச்சோம் இல்லையா, அது கொஞ்சம் வந்து ஃப்ரூட்ஸும் வச்சு அப்புறம் காஃபி வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்ச அந்த கொண்டைக்கடலை, அந்த எல்லா கடலையும் பண்ணோம்ல அது, அந்த வேக வச்ச தண்ணி, அப்புறம் ஒரு கேரட்டையும் கட் பண்ணி வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை கையோடு வந்து கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனியை வந்து நல்லா அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஊற வைக்கிறேன். என்னென்னா 2 கிளாஸ் அளவுக்கு கருப்பு கவுனி வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அரை கிளாஸ் அளவுக்கு உளுந்து, அது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனினா அரை கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன். சரிங்களா? இது நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஓவர் நைட்டு ஊற வச்சுக்கலாம், காலைல அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் காலைல ஓப்பன் பண்ணால் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஊறி இருக்கா. கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு அந்த சில்லோடு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சோம் அப்படின்னா நல்லா வந்து சூடாகாமல் இருக்கும் மிக்சியில் அரைக்கும் போது. இல்லைன்னா ஐஸ் கட்டி கூட சேர்த்து நம்ம அரைக்கலாம். இல்லை நீங்கள் நார்மலாக கிரைண்டரில் போட்டால் கூட நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு நல்லா அந்த உளுந்து வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த கருப்பு கவுனியும் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா. சில வந்து போட்டுட்டு உப்பு போட்டு எப்பவும் போல் நம்ம வந்து கரைச்சி வச்சிட வேண்டியதான், இட்லி தோசை மாவுக்கு கரைக்கிற மாதிரி. ஸோ காலையிலே இந்த வேலையை முடிச்சு வச்சிட்டோம்னா நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூடி அந்த சைடு வந்து வச்சாச்சுங்க. அப்புறமா வந்து கவனும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான், டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ஆட்டோக்கார பையா தான் வந்து விட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ்அப் பண்ணேன். ஏன்னா மாவெல்லாம் ஆட்டிட்டு பண்ணோன்னா தான் நமக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு.
அதுக்கப்புறமா மாடியில் இருக்க ரூம்க்கு வந்து போயிட்டு துணி எல்லாம் மிஷினில் போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போயிட்டேன் நான். நல்லா இப்போ வந்து வெயில் போடுதுங்க, டக்கு டக்குன்னு காஞ்சிட துணி. அதான் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சாமி வந்து கும்பிட்டாச்சுங்க. ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 11 மணி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சிக்கு வந்து எப்போவுமே டீ காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா, ஸோ காஃபி போட்டு அவங்களுக்கு வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து அரிசியை களைஞ்சி வந்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நல்லா ஒரு செம்பு தண்ணி குடிக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேப் விட்டு வந்து தண்ணி குடிச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து சொரக்காய் தாங்க எடுத்திருக்கேன். வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியதுங்க இந்த சொரக்காய். ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நீர்ச்சத்துள்ள நல்ல காய்ங்க, நார்ச்சத்தும் அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இது வந்து துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு எதுனாலும் எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து பச்சை மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். அப்புறம் வெங்காயமும் பொடியாக வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே தக்காளியும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சொரக்காய் தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பருப்போடு செய்யும்போது ஒரு ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைந்த ஒரு இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கிறேன், சரிங்களா? அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து சாம்பார் தூள் சேர்த்துச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா தேவையான உப்பு சேர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து ஒரு 2 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். உங்கள் குக்கர் பொறுத்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறமா குக்கரை வச்சு விட்டுட்டு டக்குன்னு போய் வந்து பார்த்திங்கன்னா துணி எல்லாத்தையும் காய போட்டுட்டு வந்துட்டு அப்புறம் வெயில் வந்துடும் இல்லையா அப்படின்ட்டு அதான் போட்டு விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணால் குக்கரில் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வெந்து ரெடியாக இருக்குது. அதுக்கு ஒரு தாளிப்புங்க, கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், வரமிளகா, பூண்டு தட்டி சேர்த்து கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த பருப்பு அப்படியே சேர்த்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு அப்படியே வந்து கிண்டி விட்டுட்டா சூப்பரான சுரக்காய் பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும். இது கூட்டுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, தோசை, இட்லிக்கு, அப்புறம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அப்புறமா இந்த சைடு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்து முட்டைக்கோசையும் கேரட்டையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன் உப்பு போட்டு. ஸோ இதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்கிட்டு குக்கர் வந்து விசில் வந்துருச்சுங்க. ரைஸ் வந்து வச்சுருந்தேன், அதையும் அப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இங்கிட்டு முட்டைக்கோசு பொரியலும் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு வந்து எல்லாத்தையும் வச்சு பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு நேற்று வச்சு அந்த மண்டியும் இருந்துச்சு, அந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டது. ஸோ அதையும் வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து லன்ச் டைம் வந்து ஆயிடுச்சுங்க. ஓட்ஸ் வந்து கிண்டலாமா, இல்லை களி கிண்டலாமா, இல்லை மில்லட்ஸ் ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்கும் போது எனக்கு இந்த ப்ரௌன் பிரெட் ஞாபகம் வந்துச்சு, இது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது 2 வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கூட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த பொரியல்லாம் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி வேலை முடிச்சுட்டு இந்த ஷார்ட்ஸ், அதாவது ரீல்ஸ் வீடியோ எல்லாமே எடிட் பண்ணிட்டேன். அப்புறமா கவனை வந்து டியூஷன்லேயும் விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் வந்து ஈவினிங் ஆயிடுச்சா, அம்மாச்சி காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் ஒரு ஆரஞ்சு பழம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட டின்னர் டைம் ஆயிடுச்சு. ஸோ அவங்களும் வந்துடுவாங்க, நமக்கும் வந்து பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஹஸ்பண்டுக்கு பண்ணிடலாம், அவங்க ஃபாஸ்டிங்கில் இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் இது வச்சு தான் வந்து பண்ணுறேன். சொரக்காவை நல்லா தோல் நீக்கிட்டு துருவி எடுத்திருக்கேன், சரிங்களா? சொரக்காய் வச்சு ஒரு கர்ட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடியாக வந்து துருவின இஞ்சியும் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவும் வந்து சேர்த்துருக்கிறேன். இதே மாதிரி நம்ம வெயிட் லாஸ்க்கும் வந்து சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு. அப்புறம் நம்ம சொரக்காவை வந்து துருவினோம்ல, அதையும் வந்து சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அந்த சொரக்காயிலே நல்லா தண்ணி ஈர்த்து வருங்க. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் போட்டுட்டு கிளறி விட்டுட்டு அப்படியே ஆற வச்சுக்கணும். கம்ப்ளீட்டாக இதை வந்து ஆற விட்டுக்கலாம். ஸோ ஆறுனதுக்கப்புறமா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து எடுத்துருக்கேன். அது கூட வந்து மிளகுத்தூளும் கருப்பு உப்பும் எடுத்துருக்கிறேன் நான். ஸோ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த விரதத்தில் வந்து இந்த கருப்பு உப்பு தான் பயன்படுத்துவாங்க, மிளகுத்தூள் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால் பீட் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுருக்கோம்ல அந்த சுரக்காய் துருவல் அந்த இது பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க. சூப்பராக வந்து தயிர் சாதம் ரெடி ஆயிடும். நம்ம வந்து கடுகுலாம் போட்டு கூட தாளிச்சுக்கலாம், சரிங்களா? இது வந்து விரதத்துக்கு இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். ஸோ சூப்பரான தயிர் சாதம். அதில் வந்து கொஞ்சம் பீனட்ஸ் மேலே தூவி அவங்களுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு பழம் தண்ணியெலாம் வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவு பாருங்களேன், காலையில் அரைச்சி வச்ச மாவு எவ்வளோ அழகாக புளிச்சிருக்கு பாருங்களேன். செம்மையாக ரெடி ஆயிடுச்சு, கலர்ஃபுல்லாக.
இதுதான் இன்னைக்கு வந்து டின்னருக்கு. ஏன்னா நமக்கு தான் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து தோசை சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மொறு மொறுன்னு சுடலாங்க. சூப்பரா வந்து வரும். இட்லியும் சுடலாம். தோசை எனக்கு இட்லியை விட தோசை ரொம்ப பிடிக்கும். எண்ணெயே ஊத்தாம இந்த மாதிரி நம்ம மூடி போட்டும் எடுத்துக்கலாம், திருப்பி போட்டும் நம்ம கிறிஸ்பியாவே சுட்டுக்கலாங்க. 2 தோசை, அது கூட வந்து அதாவது கருப்பு கவனி அரிசியில பண்ண தோசை, அதுக்கப்புறமா அந்த நம்ம பண்ணணும் கூட்டு அதனால சூட் பண்ணிட்டு சூப்பரா வந்து டின்னரை முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாச்சிக்கும் பிள்ளைங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுட்டு கொடுத்தேன். சூப்பரா சாப்பிட்டாங்க. அப்புறமா வந்து கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு வேலையை முடிக்கணுங்க. அதை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 to 7 டின்னர் முடிக்கிறோன்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நிறைய தண்ணி மட்டும் குடிங்க, வேறு எதுவுமே சாப்பிட்றாதீங்க. வேறு ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா காலிலேருந்து பண்ணதுக்கான பிரயோஜனம் இருக்காது. ஸோ அதனால தான் இன்னைக்கு டேவன் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. Bye. நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.